செய்முறை: அடுப்பில் ஒரு கடாயை வைத்து சிறிதளவு எண்ணெய் சேர்க்க வேண்டும். எண்ணெய் சூடானதும் நறுக்கி வைத்துள்ள வெங்காயம் சேர்த்து வதக்க வேண்டும். அடுத்ததாக பொடியாக நறுக்கிய அரை தக்காளியை சேர்த்து வதக்க வேண்டும். அதன் பிறகு அரை கேப்சிகம் பொடியாக நறுக்கி அதனுடன் சேர்க்க வேண்டும். பச்சை வாசனை போக வதக்கிய பிறகு வேக வைத்த ஸ்வீட் கார்ன் தேவைக்கேற்ப சேர்த்து கொள்ள வேண்டும். ஒன்று சேர நன்கு வதக்க வேண்டும். ரெட் சில்லி ஃபிளேக்ஸ் சிறிதளவு, இட்டாலியன் சீசனிங் சிறிதளவு, ஆரிகானோ சிறிதளவு சேர்த்து 1 நிமிடத்திற்கு வதக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும். பிரெட் துண்டுகளில் ஒரு பக்கம் மட்டும் படும்படி நெய் தடவி கொள்ள வேண்டும். அடுப்பில் தோசை கல்லை வைத்து சூடானதும் நெய் தடவிய பிரெட்டை வைத்து வதக்கி எடுத்து வைத்துள்ள வெஜ்ஜீஸ் 2 ஸ்பூன் சேர்த்து கொள்ள வேண்டும். நறுக்கி வைத்துள்ள பிளாக் ஆலிவையும் அதனுடன் சேர்த்து கொள்ளலாம். சீஸ் ஸ்லைசஸ் சேர்த்து சீஸ் மெல்ட் ஆகும் வரை வேக வைத்து எடுத்தால் ஹோம் ஸ்டைல் பிரெட் பீஸா ரெடி.